Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start reading the summaries one by one. Today's topic is Night of the Scorpion, written by Nizzy Musical. So, Night of the Scorpion is a play. It's a famous not a play. It is a famous poem by Nizzy Musical. It's about childhood memory in which the poet's mother is stung by a scorpion during a rainy night. ரொம்ப மழை பெய்கிற ஒரு நைட்டில் வந்து ஸ்கார்பியன் வந்து அவங்க அம்மாவை வந்து கடிச்சிச்சு. The poem begins with heavy rain. ஒரு அடர்ந்த இருட்டு, காடு, கிராமத்தில் செட்டிங்கு. அது வந்து செம்ம மழை பெய்கிற டைமில் செட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. போயம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. Because of the rain, a scorpion comes out of its hiding place. மழைனால அந்த ஸ்கார்பியன் வந்து வெளில வருது. And hides under a sack of rice in the poet's house. அந்த அரிசி மூட்டைக்கு மேலே வந்து ஒழிஞ்சு உட்காந்துக்குது அந்த ஸ்கார்பியன். போயட்ஸ் மதர் accidentally steps on it. அவங்க போயட்ஸ் மதர் வந்து அது மேலே தெரியாமல் உட்காந்துடுறாங்க. ஸ்கார்பியன் வந்து கடிச்சிடுது அவங்கள. ஆஃப்டர் சிங்கிங் தி ஸ்கார்பியன் எஸ்கேப்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கத்தவும் ஸ்கார்பியன் வந்து பயந்து போயிடுச்சு. When the villagers hear about the incident, they gather around their mother. They believe in superstitions and they say that scorpions' movement in the mud are connected to the mother's pain. ஸ்கார்பியனோட மூமெண்ட்ஸ் எல்லாமே மதர்ஸோட பெயின் அண்ட் சஃபரிங்ஸை வந்து குறிக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு மித்துன்றாங்க. They think that poison will burn away her previous sins and reduce her suffering in the next birth. ரீபர்த்தில் வந்து அதாவது ரெனிசன்ஸ் மூமெண்ட் மாதிரி ரீபர்த்தில் வந்து அவரோட சஃபரிங்ஸ்லாம் போயிட்டு பெயின் சின்ஸ் எல்லாம் போயிட்டு புது வாழ்வு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. They pray and chant God's name hoping to stop the poison from spread பண்ணுற அந்த பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாட்டு பாடிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. They even say that the scorpion sting may bring blessings. இது ஒரு மித்து தான். ஸ்கார்பியன் கடிச்சதுனால அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The poet's father, however, is a rational man. இந்த மித்து இதுலலாம் மூட நம்பிக்கை இல்லாத மாதிரி, அதாவது நம்பிக்கை இல்லாத மாதிரி. He doesn't believe superstitions. As I said earlier, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிலீஃப் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. Instead of praying, he tries scientific method. அவர் சயின்ஸை நம்புகிறவர். ஸோ சயின்ஸ் மெத்தடில் வந்து uses powder, herbs and even pours paraffin on the sting and lights it to burn the poison. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். none of these methods work. ஸோ இந்த எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகிறதில்ல. The mother suffers about 20 hours in pain. 20 மணி நேரம் அவங்க அம்மா வந்து இந்த பெயினில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. Finally the poison loses its effect and she recovers. அந்த பாய்சன் வந்து அதனோட தன்மையை குறைச்சி அதனுடைய எஃபெக்ட் பாதிப்புகளை வந்து கம்மி பண்ணி அவங்க வந்து சீக்கிரம் குணமாயிடுறாங்க. At the end of the poem, the mother says something surprising. She thanks God that scorpions thanks her and are not her children. This shows selfless love as a mother. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அவங்க வந்து ஸ்கார்பியன்ஸ் ஆனதும் அவங்களோட சில்ட்ரனை வந்து கடிக்காமல் போச்சு. நல்ல என்ன கடிச்சதுனால நான் வந்து வலியும் வேதனையும் அனுபவிச்சேன்னா என் பசங்க வந்து என்ன வலி வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த போயமை முடிக்கிறாங்க. மக்களே, நிஜி மியூசிக்கில் ஒரு அழகான போயம் எழுதியிருக்காரு. ஸோ இதனோட தீம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வர்சஸ் ரேஷனலிசம். ரெப்ரசன்ட் பிளைண்ட் ஃபெய்த் while the father represents science. ஸோ இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு மூட நம்பிக்கையை குறிக்குது. அதே மாதிரி சயின்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்கார்பியன் இதுக்கெலாம் வந்து சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சஃபரிங் அண்ட் என்டியூரன்ஸ். த மதர் சைலண்ட்லி என்டியூர்ஸ் பெயின். மதர் வந்து பெயினை வந்து சைலண்ட்டாக வந்து அதுலேருந்து வெளியே வராங்க அந்த பெயின்லேருந்து. மதர்ஸ் லவ். த போயம் ends with பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டர்னல் சாக்ரிஃபைஸ். அதை நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான். அவங்க சில்ட்ரனுக்கு கடிக்காமல் இருந்திருந்தால் சில்ட்ரனுக்கு நல்ல வேலை கடிக்காமல் விட்டுருச்சு அந்த ஸ்டிங்கு ஸ்கார்பியன் ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க குணமாகி நல்லா இருக்காங்க.
ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. இதுதான் நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் பை நிசி மியூசிக்கல். இது ஒரு நல்ல போயம் எழுதியிருக்காரு நம்ம நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் நிசி மியூசிக்கல். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய் பாய்.